ரிஷு லக்கணம் ரிஷு ராசி ரிஷு ராசி பொண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வரன் எப்போ நடக்கும், மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படிங்கிற கேள்வி பேரண்ட்ஸ் முன் வைக்கிறாங்க. ரிஷு லக்கணத்துக்கு 7 குடை வந்து செவ்வாயா? ரிஷு லக்கணத்துக்கு 7 குடை செவ்வாய் ரிஷு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. ரிஷு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி 3ஆம் இடத்துக்கு வராமல் இருக்கணும். ரிஷு லக்கணத்துக்கு ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எப்போ மேரேஜ் ஆகும்னா செவ்வாய் திசை வரும்போது கண்டிப்பாக மேரேஜ் ஆகும். ரிஷு லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக மேரேஜ் ஆகும். ஆனால் அதே நேரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கும்போது செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா தடையை கொடுக்கும். ஏன்னா ரிஷு லக்கணத்துக்கு 7 குடை வந்து செவ்வாய் வராரா? 7 குடை செவ்வாய் அவர் நின்னிடத்தை பார்க்கணும். அதே புதன் திசையில் கல்யாணம் ஆகுங்க. ரிஷு லக்கணத்துக்கு 2 குடையனா 2 குடையும் 2க்கும், அதாவது இதை வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த 2ஆம் இடத்தை பார்க்கணும். தனம் குடும்பம் அப்படின்னா புதனோட இருக்க ஆதிக்கம். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து 7 குடையும் செவ்வாய் இருக்கார். என்னங்க 7 குடையும் செவ்வாய் 12 குடையும் செவ்வாய் இருக்கார். அப்போ 12ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 12ஆம் இடத்தையும் பார்க்கணும், 7ஆம் இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரிஷு லக்கணத்துக்கு 2 குடையும் புதன் 5 குடையும் புதனாக வரார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 குடையும் குடும்பத்துக்கு கொடுப்பார், 5 குடையும் பூர்வ புண்ணியாதிபதி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கே போய் பூர்வ புண்ணியாதி வந்து அப்போ அவர் திசை ஓடினாலோ, 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலோ, 5ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ இந்த புதன் பகவான் கண்டிப்பாக மன வாழ்க்கையை கொடுப்பார். நகைச்சுவையான வாழ்க்கை நல்லா நீட்டாக அவங்களுக்கு வாழ்க்கை போகும். 7 குடையும் செவ்வாய் 12 குடையும் செவ்வாய்னால அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அப்போ 7க்கும் 12 குடையும் 7ஆம் இடங்கிறது வந்து கடத்திரம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வந்து ஏன்னா அந்த 12 குடையவனும் அவரே வரார். ஆனால் அதே நேரத்துக்கு வெளிநாடு ஃபாரின் இந்த மாதிரி போகிற வரனுக்கு ஆணாக இருந்தால் பொண்ணு, பொண்ணாக இருந்தால் ஆணா கண்டிப்பாக கொடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. 9ஆம் இடத்துல வந்து உச்சம் வர்றார். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து நீச்சம் வர்றார். 3ஆம் இடங்கிறது தகுதியும் வீரியம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீச்சம் வரும்போது அப்போ அந்த செவ்வாய் திசைங்கும்போது பார்த்து செய்யணும் நீங்கள். ஏன்னா 3ஆம் இடத்துல நீச்சம் வர்றாரு, தகுதியுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற. இப்போ ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி, சென்ம நட்சத்திரத்தில் மூர்த்தம் வேண்டாங்க, சென்ம நட்சத்திரத்தில் அது தாலி கட்ட வேண்டாங்க, ஒரு வீடு பால் காய்ச்சறது முக்கியமானதெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை கொடுக்கும். ஒரு புத்தி ஒரு யோசனை இருக்காது. சந்திரன் மனோகாரன். அதனால் வந்து லக்கணத்துக்கு 7 குடையுமே செவ்வாய் திசை வரும்போது கல்யாணம் நடக்கலாம். ஆனால் 12 குடையவனும் அவனே வர்றாரு. ஆனால் அதே நேரத்துக்கு 3ஆம் இடத்துல போய் கடகத்தில் போய் நீச்சமாகறாரு. அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு செவ்வாய் திசையில் கல்யாணம் பண்ணலாமா, புதன் திசையில் கல்யாணம் பண்ணலாமா? ஆனால் அதே 2க்கும் 5க்கும் அதே நேரத்துக்கு அவனுடைய நட்சத்திரத்தில் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய திசை ஓடினாலும் இந்த கண்டிப்பாக வந்து கல்யாணம் நடத்தலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எப்படின்னாங்க, அதாவது சில பேர் வரன் தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் செட் ஆக மாட்டேது, அவங்களுக்கு தெரிய மாட்டேது. இப்போ மேச லக்கணம்னா 7 குடையும் செவ்வாய் 2 குடையும் சுக்கிரன், 7 குடை வந்து சுக்கிரன். என்னங்க அதே மேச லக்கணத்துக்கு 2 குடையும் சுக்கிரன் வரார். அப்போ அந்த மாதிரி திசை வருதா அப்படிங்கிறத மெயினாக பார்த்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள், நல்லா நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.